பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்கரை பொங்கல் தான். Hi friends, welcome to Cook with Kalai. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போறோம். அதுவும் கோயில்ல நமக்கு கிடைக்குமே சக்கரை பொங்கல் அதே டேஸ்ட்ல தாங்க செய்ய போறோம். அதோட ரகசியம் என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடுல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் அரிசிங்க. கடை அரிசியில் கூட செய்யலாம். ரேஷன் அரிசியில் செஞ்சாலும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிசியும் அந்த பச்சை பயிறு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரே சரிசமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அரிசியும் பச்சை பயிரும் ஒரே சரிசமமாக இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு. இதை நான் வந்து ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 1/2 hour ஆகிடுச்சு. நான் வந்து ரேஷன் அரிசின்றதுனால ஒரு 6 to 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் நம்ம பச்சை அரிசியும் பைத்தம்பருப்பும் அளந்தோம். 1 கப் பச்சை அரிசி, 1/4 கப் பைத்தம்பருப்பு. அதுக்கு அப்படியே டபுளாக நம்ம எடுத்துக்கணும். 2.5 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு 1 2 1/2 கப் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம். பொங்கலுக்கு வந்து சாப்பாடு நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வரட்டோங்க. நம்ம அரிசியும் பருப்பும் அளந்த அதே கப்பில் தான் நம்ம இப்போ வெல்லத்தை எடுத்துக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு பாகு வெல்லமாக எடுத்திருக்கேன். அதில் அந்த கப்புலையே 1/4 கப்பை விட கம்மியான அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து வெல்லம் கரையிறதுக்கு தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்குறோம். வெல்லத்தில் நிறைய டஸ்டெல்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்தோம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். இந்த அரிசி வேற வேறையாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு பாருங்கள். வெல்லம் வந்து ஸ்லோவில் வச்சு தான் நம்ம கரைய வைக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்காம இது மாதிரி ஃபில்டரை வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் நம்ம ஃபில்டரில். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. வெல்லத்தில் நிறைய வெல்லம் இருக்குது. ஆனால் பாகு வெல்லம் தாங்க நம்ம சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துக்கணும். சில வெல்லம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியம் கலர். ஸோ அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு 2 minutes வரைக்கும் கலரிட்டே இருக்கணுங்க. நீங்கள் வந்து கலராமல் விட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். கலரிட்டே இருக்கணும் ஒரு 2 minutes வரைக்கும்.
கடாயில் 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் கலர் மாறும் போது அதில் நான் இப்போ திராட்சை சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே திராட்சை சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா திராட்சை சீக்கிரமாக கருகிடும், முந்திரி அந்தளவுக்கு பொரியாமல் போயிடும். பொரிச்ச முந்திரியை நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. வீட்டில் கொடுக்குற சக்கரை பொங்கலில் இது தாங்க விசேஷம். இது வந்து பச்சை கற்பூரம். நார்மலாக நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றோம்னா அந்த கற்பூரம் இல்லைங்க, இது வந்து பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை இப்போ நான் போட்டேனே அந்த பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கூடாது. இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவரே டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு ஸ்டோவில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நான் ஒரு 5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முந்திரி பொரிச்சோம்ல அந்த நெய்யை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிடுறேன். சூப்பரான கோயில் டேஸ்ட்லேயே இருக்கிற சக்கரை பொங்கல் ரெடிங்க. கோயிலில் இருக்க சக்கரை பொங்கல் கலராக இருக்கும். அது வந்து வெள்ளத்தை பொறுத்து தாங்க. நம்ம வெல்லம் மீடியமான கலர், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஓகே, நம்ம கோயில் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்வீட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நம்ம சக்கரை பொங்கல் வந்து கலராக சிலது பார்த்திங்கன்னா நிறைய நல்லா கலராக டார்க்காக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வெள்ளத்துடைய இது தான். சில வெள்ளம் வந்து டார்க்காக இருக்கும், சில வெள்ளம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால தான் பொங்கலுடைய கலரும் மாறுது. டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.